அம்மே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த அருமையான நல்ல மாலை பொழுதில் என்னோடு கூட இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவருடைய இணையில்லாத அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கும் பொழுதே தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை நம்மளால உணர முடிந்தது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உடன்படிக்கைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். We are meditating on the covenants. வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் படைத்த மனிதனோடு கூட அவர் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக இந்த ஸ்டடியினுடைய தலைப்பை புதிய உடன்படிக்கை என்று வைத்திருந்தாலும், புதிய உடன்படிக்கையை சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனோடு இணைக்கப்பட்ட அந்த நியூ கவனன்ட்டை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு கூட செய்து கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கையையும் நாம் தியானித்தால் மாத்திரமே புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஃபார் உடன்படிக்கையினுடைய அடிப்படை விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் உடன்படிக்கையினுடைய அடிப்படை விஷயங்களையே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏன்னா ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்காக போட்டால் தான் அதுக்கு மேலே அழகாக, நேர்த்தியாக, எளிதாக கட்டடத்தை என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். ஏன்னா பின்னாடி வரப்போகக்கூடிய அடுத்த வாரங்கள்லாம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் கடினமாக இருக்கும், புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடன்படிக்கை குறித்ததான இந்த அஸ்திபார உபதேசங்கள் அல்லது வேத புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். உடன்படிக்கைனா என்ன அப்படின்றத, ஒருவேளை இன்றைக்கு எங்களோடு கூட புதிதாய் இணைந்திருப்பீர்கள் என்றால், ஏற்கனவே 2 செஷன்ஸ் நமக்கு முடிந்து விட்டது. என்னுடைய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம் கேட்குறதுல என்ன இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு எளிதாக புரியும். சரி, நேற்றைய தினத்தை நாம் முடிக்கிற தருவாயில் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோடு நாம் முடித்தோம். என்னோடு கூட அந்த பகுதியை திரும்ப எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனம் தான் உடன்படிக்கை அல்லது ஆண்டவர் மனிதனோடு கூட செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கையும், ஆதாம் தொடங்கி புதிய உடன்படிக்கை வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட செய்து கொண்ட புதிய உடன்படிக்கை வரையும் உள்ள எல்லா உடன்படிக்கையினுடைய சென்ட்ரல் ஐடியா அல்லது மைய கருத்தே எந்த வசனம்தான்? யாத்திராகமம் 6:7 வாசிக்கிறேன். ஆதலால் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஸோ ஆண்டவர் மனிதனோடு கூட செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கையினுடைய தீம் அல்லது மைய கருத்து இதுதான். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு நான் என்னவா இருப்பேன், தேவனாக இருப்பேன். ஐ வில் டேக் யூ ஆஸ் மை ஓன் பீப்புள் அண்ட் ஐ வில் பி யுவர் காட். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த தெய்வத்தை நம்முடைய தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் மிகவும் பாக்கியவான்கள். இந்த தெய்வத்தை நம்முடைய தெய்வமாய் கொண்டிருப்பது காரணம் என்னென்னா, அவரே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுடைய தெய்வம், நான் உங்களுடைய தகப்பன். ஐ ஆம் யுவர் காட் அண்ட் யூ ஆர் மை பீப்புள். இதுதான் எல்லா உடன்படிக்கையினுடைய மைய கருத்து என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் இன்றைக்கி நான் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஜெரமையா சாப்டர் 24 verse 7. ஆமென். ஸோ உடன்படிக்கையினுடைய மைய கரு என்ன? அவர் நம்முடைய தேவன் என்றும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதுதான் உடன்படிக்கையினுடைய சென்ட்ரல் ஐடியா அல்லது சென்ட்ரல் தீம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படி இந்த உடன்படிக்கையில்
இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, எரேமியா 24:7 வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். ஸோ முதல்ல நான் சொன்னேன், இந்த உடன்படிக்கையினுடைய மைய கருவே என்ன? ஐ வில் பி தேர் காட். நான் அவருடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பார்கள். ஆனால் என்றைக்கு மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து வெகு தூரம் போனானோ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனுடைய பிள்ளையாக அல்ல, அவன் பிசாசுடைய பிள்ளையாய் மாறிவிட்டான். இன்னொன்று, தேவனை அறியாமல் போய்விட்டான். மறுபடியும் சொல்லுகிறேன், உடன்படிக்கையினுடைய மைய கருவே என்னன்னா, நீங்கள் அவரை தகப்பன் என்று என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். அவர்தான் உங்களுடைய தேவன் என்று என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அறிய வேண்டும். அதுதான் அவருடைய இருதயத்தினுடைய ஏக்கம். ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிப்பது, நம்மளை உயர்த்துவது, இதெல்லாம் ஆமென் உடன்படிக்கையின் மூலமாக அல்லது தேவன் நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையின் நிமித்தமாய் தேவன் நமக்கு தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அவ்வளோதான் ஆசீர்வாதங்கள் எல்லாம். ஆனால் உடன்படிக்கையினுடைய மைய தீமை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நான் தான் உன்னுடைய தேவன் அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும் அப்படின்னு அவரோட விரும்புகிறார். அதனால தான் எரேமியா 24:7 திரும்ப அவர்கள் சொல்லும் பொழுது, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்போ உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்னன்னா, either God made covenant with Adam or Abraham or Noah or David, யார் மூலமாக தேவன் உடன்படிக்கை செய்திருந்தாலும் ஆண்டவருடைய இருதயத்தினுடைய ஏக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவன் என்பதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். மறுபடியும் அதே தான் சொல்றாரு பாருங்க. அதே யாத்திராகமம் 6:7 சொன்னதை திரும்ப எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் திரும்ப உறுதிப்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உடன்படிக்கையினுடைய நோக்கமே என்னன்னா, அதாவது தேவன் ஒரு விஷயத்தில் கமிட்டடாக இருக்கிறார். எதில் கமிட்டடாக இருக்கிறார்னா, உங்களுக்கு புது இருதயத்தை கொடுக்கணும், எனக்கு புது இருதயத்தை கொடுக்கணும். டு கிவ் யூ அண்ட் மீ அ நியூ ஹார்ட். எதற்காக நியூ ஹார்ட்? எதுக்காக புதிய இருதயம்? அவரை அறியும்படி. ஹல்லேலூயா. மனிதனை தேவன் படைத்தார். அவருடைய நோக்கம் என்ன? அவனோடு உடாவணும், அவன் என்னை அப்பான்னு கூப்பிடணும், நான் அவரை பிள்ளைன்னு என்ன செய்யணும்? அழைக்கணும். என்னுடைய எல்லாவற்றையும் அவனுக்கு என்ன செய்யணும்? தரணும். தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரத்தை எல்லாவற்றையும் கொடுத்தாரோ, அவள் எல்லாவற்றையும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. ஹல்லேலூயா. அருமையான பெற்றோர்கள், நீங்கள் உங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை முதல் முறையாக உங்கள் அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த நாள் உங்களால் என்ன செய்ய முடியாது? மறக்கவே முடியாது. ஆமென். பொதுவாக முதல்ல குழந்தை அப்பான்னு கூப்பிடும் அல்லது அம்மான்னு கூப்பிடும். எனிவே ஏதோ ஒன்று அதை கூப்பிட்டு அந்த நம்ம இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. ஐயோ, என் பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, என்ன நான் அப்பா ஆயிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம் என்னன்னா, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எல்லா உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அவரை அறியணும். என்னன்னு அறியணும்? அவர்தான் உங்களுடைய தேவன் என்று அறியணும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதுதான் அவருடைய உள்ளத்தினுடைய ஏக்கம். ஆனால் மனுஷன் என்ன செஞ்சான்? பாவத்தை செய்து அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த நவமான இருதயத்தை அவன் இழந்து போய் அவன் இருதயம் என்னவா மாறிச்சு? கல்லா மாறிச்சு. ஹல்லேலூயா. ஆமென். அவனுடைய இருதயம் கல்லா மாறி போனதுனால அப்பா விரும்புகிறத எதையுமே அவனால் என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. தன் சொந்த இஷ்டத்தின்படி,
தன் சொந்த விருப்பத்தின்படி என்ன செய்ய ஆரம்பித்தான்? அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. எப்படியாகிலும் என்னை விட்டு தொலைஞ்சு போன என்னுடைய பிள்ளைகளை திரும்ப என்னிடத்தில் சேர்க்க வேண்டும். சேர்ப்பதோடு மாத்திரமல்ல, என்ன அறியணும், நான் தான் அவங்க அப்பான்னு அறியணும். ஹல்லேலூயா. அப்பான்னு அறியணும். உதாரணத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்தில் இந்த ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள். 430 வருஷம். என்ன நடந்தது? அவர்கள் ஆராதித்து வந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மறந்து விட்டார்கள். இன்ஃபேக்ட் இந்த 430 வருஷங்களில் எகிப்தியனுடைய தேவர்களையும் எகிப்தியனுடைய கடவுள்களையும் வழிபட்டிருக்க வேண்டும் அவர்கள். ஏன்னா எகிப்தை விட்டு விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்த 50வது நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் தேவன் இவர்களை அமர செய்த பொழுது 40 நாட்கள் மோசே இல்லைன்ன உடனே ஏற்கனவே இவர்கள் ஆராதித்து பழகின பொன் கன்றுக்குட்டியை செய்து தங்களுக்கு கடவுளாக்கினார்கள் என்று சொன்னால், எகிப்தில் வாழ்ந்த இந்த நாட்களில் இந்த ஜனங்கள் எகிப்தினுடைய தேவர்களையும் எகிப்தினுடைய கடவுள்களை என்ன செய்திருக்கிறாங்க? ஆராதித்திருக்கிறார்கள். அதற்கு பழகி போனார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எகிப்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தவுடனே on the 50th day after they left Egypt, எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்த 50வது நாள் சீனாய் வனாந்தரத்தில் அவர்கள் கூடியிருந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன? அந்த உடன்படிக்கையுடைய பர்பஸ் என்ன? நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உன்னுடைய தெய்வம். ஹல்லேலூயா. 430 வருஷம் என்ன மறந்துட்டீங்க. உங்களுக்கு யாருன்னு என்ன தெரியாது. மோசேவே ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருந்துச்சு. என்னன்னு? ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்ன? ஆமென். ஆண்டவரை முட்செடியில் முகமுகமாய் தரிசித்த மோசேக்கு கூட அவருடைய பேர் என்னன்னு தெரியாது. அதனால தான் மோசே கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? பார்வோன் வந்து என்னிடத்துல எந்த கடவுள் ஒன்று அனுப்புனார்னா உங்கள் பேரை நான் சொல்லணுமே ஆண்டவரே, உங்கள் பேரே எனக்கு தெரியாதுப்பா, கொஞ்சம் பொறு, நான் யார் என்பதை உனக்கு என்ன செய்கிறேன்? காண்பிக்கிறேன். ஸோ நம்முடைய ஆண்டவருடைய ஏக்கமெல்லாம் விருப்பமெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் அவரை அறியணும். ஹல்லேலூயா. ஃபாதர் அழகாக பாடுவார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும். எதற்காக உடன்படிக்கை? Why covenant? தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். தான் யார் என்பது வெளிப்படுத்தணும். நான் தான் உன்னோட அப்பா, உன்னை பெற்றவன், உன்னை உருவாக்கினவன். எதையோ மனிதர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய சிருஷ்டிகளை, நான் சிருஷ்டித்தவைகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவைகள் அல்ல, நானே உங்களுடைய தகப்பன், நானே உன்னுடைய தகப்பன் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படி உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கையின் மூலமாக என்ன செய்தார் தெரியுமா? அவர்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். புதிய இருதயத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவரை அறியணும். Only by receiving the new heart from God you can know Jesus Christ. இன்னைக்கு மாலை வேளையில் இவ்வளோ பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இவ்வளோ ஆவலாக உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆமென். உங்களுக்கு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. புதிய இருதயம். It is because of the new heart which has been transplanted in your life while you made covenant with God. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாக உங்களோடு கூட உடன்படிக்கை செய்த நாளிலே உங்களுக்கு கொடுத்த அந்த புது இருதயம் தான் இன்னைக்கு நைட்டு தேவனை தேட வச்சிருக்கு. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க வெளியில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ இவ்வளவு பாவத்தில் இருக்கிறாங்களே, அக்கிரமத்தில் இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் பாவம்ன்றது தெரியவே இல்லையா, இவ்வளவு மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்களே, கொடூரமாக நடந்து கொள்ளுகிறார்களேன்னு நமக்கு என்ன வருது? கோபம் வருது, எரிச்சல் வருகிறது. அந்த ஜனங்களை பார்த்தா நமக்கு துக்கமாக இருக்குது. கவனிங்க, அவங்களுக்கு பாவம்னால என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் உண்மையுள்ள தேவன் யார் என்றது அவர்களுக்கு அறிய முடியாத. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுடைய இருதயத்தை நவமான இருதயமாக, பவுல் சொல்லுகிறது போல, ரீஜெனரேஷன், உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் எரேமியா சொல்லுகிறது போல புதிய இருதயமாய் மாற்றாவிட்டால்
இந்த உலகத்தில் ஒருவனும் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிறதுனால, இந்த வார்த்தையை நீங்க கேட்கறதுனால தேவனை நீங்க அறிய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புதிய இருதயம் இந்த வசனத்தை புரிய வைக்குது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் புரியும்படி உங்களுக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அப்போ உடன்படிக்கையினுடைய நோக்கமே என்னன்னா, டு கிவ் a new heart. புதிய உடன்படிக்கையில் மாத்திரமல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நோவாவோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்யும் பொழுதும் தேவனுடைய நோக்கம் என்ன? நோவாவுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அழித்து விட்டேன், நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரம் இருக்கிறார்கள், இனிமேலும் அவர்கள் எனக்கு பிரியமாய் நடப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அந்த புதிய இருதயத்தினுடைய நோக்கம் என்ன? அவரை அறிய வேண்டும். அவரை அறிய வேண்டும். புரிஞ்சுக்கோங்க உடன்படிக்கையினுடைய நோக்கத்தை. why covenant? ஆமென். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாமை தேவன் என்னவாய் மாற்றுகிறார்? ஆபிரகாமாய் மாற்றுகிறார். he gives Abraham a new heart. ஒரு புது இருதயத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை செய்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். மோசேயோடு கூட, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட, தாவீதோடு கூட, இன்றைக்கு உங்களோடு கூட, என்னோடு கூட கிறிஸ்துவின் மூலமாய் புதிய உடன்படிக்கை செய்கிறார். புதிய உடன்படிக்கையின் மூலமாய் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயம் என்னன்னா, உடன்படிக்கையில் இயேசுவோடு இணைந்தவனுக்கு புது ஹார்ட், புது ஹார்ட், புதிய இருதயம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இருதயம்? புதிய இருதயம். அந்த புதிய இருதயம் என்ன செய்கிறது? வாசிப்போமா? உபாகமம் 30ஆம் அதிகாரம். ஒருவேளை கேட்கல, பாஸ்டர் எனக்கு புது இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? நீங்கள் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கையில் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக you have got a new heart. சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ரைட். ஆமென். வாசிப்போமா? உபாகமம் 30ஆம் அதிகாரம். உபாகமம் 30ஆம் அதிகாரம். ஆமென். 19லிருந்து 20 வரை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 30 19லிருந்து 20 வரை வாசிக்கிறேன். வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன? உடன்படிக்கையினுடைய பர்பஸ் என்ன? உடன்படிக்கையின் மூலமாக தேவன் ஆமென் what is the commitment, the unwavering commitment of God என்ன? to create a new heart. என்னைக்கு உடன்படிக்கையின் வாயிலாக உங்களுக்கு புதிய இருதயம் வருகிறதோ அந்த நாளிலிருந்து you get an ability to choose life. நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பு வரைக்கும் நாம ஜீவனா நமக்கு என்னன்னே தெரியாது, லைஃப்னா நமக்கு என்னன்னே தெரியாது. ஹல்லேலூயா. நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்தோம், சாபத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்தோம், அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்தோம். உடன்படிக்கையின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். இந்த புதிய இருதயம் நம்ம என்ன செய்கிறதுனா ஜீவனை நோக்கி நடத்துகிறது. Now you have the ability to choose what is right and what is wrong. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். ரோமர் 3:23 படி ஆமென் அந்த உடன்படிக்கைக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவதற்கு முன்பதாக பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம். ஆனால் என்றைக்கு தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்தாரோ அன்றைக்கு ஜீவன் என்ன என்பதை அறிந்து அந்த ஜீவனை தேடி ஓட கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது உடன்படிக்கையின் மூலமாக பிதாவாகிய தேவன் அச்சீவ் பண்ண நினைக்கிறது என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாமும் ஏவாளும் புதிய இருதயம் உடையவர்களாய் வாழ்ந்தார்களோ
அதே போல் நீங்களும் நானும் புது ஹார்ட்டோட என்ன செய்ய வேண்டும்? அவரை மட்டுமே சேவிக்க வேண்டும் என்பது தான் உடன்படிக்கையினுடைய ஸ்தோத்திரம் மைய கருவை. ஹல்லேலூயா. அப்போ அவர் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றால் அவரை விட்டு நீங்கள் எங்கே என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்ல காரணம் என்னென்னா, பர்பஸ் ஆஃப் த கவனன்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இன்னும் பர்பஸ்குள்ளே போகலை, பட் ஆனாலும் அதோட மைய தீமை பற்றி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுடைய தேவன், நீங்கள் என்னுடைய பிள்ளைங்க, நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும். இது அவருடைய இயக்கம். அப்போ என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆதாம் முதற்கொண்டு ஏதேனுக்கு வெளியில் ஆதாமோடு கூட செய்த அந்த உடன்படிக்கை முதற்கொண்டு, இரண்டாவது நோவா, மூன்றாவது ஆபிரகாம், நான்காவது இஸ்ரவேல் ஜனங்கள், மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள், ஐந்தாவது தாவீது, ஆறாவது புதிய உடன்படிக்கையின் மூலமாக தேவன் என்ன செய்தார் தெரியுமா? இந்த இரட்சிப்பின் திட்டத்தை, மனிதன் அவரை அறிய வேண்டும், பாவியாகிய மனிதன் புதிய இருதயத்தை பெற்றவனாய் முழுமையாய் அவரை அறிய வேண்டும் என்கிற நோக்கத்தோட படிப்படியாய் ஆண்டவர் போட்ட இரட்சிப்பினுடைய திட்டம்தான் உடன்படிக்கைகள். ஹல்லேலூயா. ஆமென். So covenant என்பது என்ன? It is God's visionary plan. தேவனுடைய தரிசன திட்டம். மறுபடியும் சொல்றேன், உடன்படிக்கைகள் என்பது என்ன? தேவனுடைய தரிசன திட்டம். It is his visionary plan. அவருடைய விஷன் என்ன? உங்களுக்கு தரிசனம் இருக்கா? இருக்குன்னு சொல்வீங்களே. அப்போ ஆண்டவருக்கு தரிசனம் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குணம் தான் இன்னைக்கு நமக்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறது? வந்திருக்கிறது. ஸோ அவருடைய விஷனரி பிளான் என்ன? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மாற்ற வேண்டும். நீங்கள் அவரை என்ன செய்யணும்? அறியணும். அறிந்து விட்டோமா? இல்லை, இல்லவே இல்லை. அவரை எப்போ அறிய போகிறோம் தெரியுமா? முழுமையாக அவரை எப்போ அறிய போகிறோம் தெரியுமா? திரும்பவும் இந்த பூமிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு வருகிறாரோ அன்றைக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவரை முழுமையாக அறிய போகிறோம். ஆதாம் கொஞ்சம் போல் அறிஞ்சான், நோவா அதை விட இன்னும் கொஞ்சம் போல் அறிஞ்சான். ஆமென். ஆபிரகாம் என்ன பெற்றவே? ஆபிரகாம் ஆண்டவர் அறியும் பொழுது அவனுக்கு தெரிந்த வரைக்கும் ஆண்டவருடைய நாமம் என்ன? எல்ஷடாய். ஆனால் மோசே ஆண்டவர் அறியும் போது, மோசே எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிந்திருந்தான் தெரியுமா? யாவே என்கிற ஆண்டவருடைய ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அறிந்திருந்தான். ஆனால் தாவீது மோசே அறிந்ததை விட என்ன செய்திருந்தான்? அதிகமாய் அறிந்திருந்தான். இவர்களெல்லாம் அறிந்ததை காட்டிலும் நீங்களும் நானும் அறிந்தது இன்னும் அதிகம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஸோ எவ்ரி கவனன்ட், ஒவ்வொரு உடன்படிக்கையும் மனிதன் தேவனை அறிவதற்காக தேவன் போட்ட திட்டங்கள், தேவன் கட்டின படிகள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு படியா கேப்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிரமிடை பார்த்துருக்கீங்களா? பிரமிட் பார்த்தீங்கன்னா பிரமிட் மேலே வச்சுருப்பாங்க. அதாவது ஈஜிப்டில் போனீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய பிரமிட் வந்து கீசா பிரமிட் என்று சொல்லுவாங்க. அது எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்வதே, அதை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் குடும்பமாக போய் அதை பார்க்க நேர்ந்தது. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பிரமிட். மனுஷன் அதை கட்டினானான்றது ஆச்சரியமாக இருக்கும். அந்த கேப்ஸ்டோன் மட்டும் அதில் இருக்காது. அதாவது கட்டி முடிக்கும் பொழுது கடைசியாக வைக்கிறது அந்த கேப்ஸ்டோன், அந்த டாப்பில் வைக்கக்கூடிய அந்த கேப்ஸ்டோன் என்று சொல்லுவாங்க, தலைக்கல் என்று சொல்லுவாங்க, தலைக்கல். எல்லா உடன்படிக்கை, அதாவது ஆதாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையிலிருந்து ஆண்டவர் படிப்படியா என்ன செய்கிறார்? தன்னை அறிகிற அறிவை மனிதன் அறியும்படி தன்னை அவனுக்கு என்ன செய்கிறார்? உடன்படிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தி தன் பக்கத்தில் மனுஷனை கொண்டு வந்து கடைசியாக கேப்ஸ்டோனாக கொண்டு வந்து வைத்தது தான் புதிய உடன்படிக்கை. கடைசியாக கொண்டு வைக்கிற அந்த கல்லு தான் எது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட செய்து கொண்ட புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்போ
மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற புதிய உடன்படிக்கையை குறித்து புரிய வேண்டும் என்றால் மற்ற உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் படிக்கணும். ஏன்னா புதிய உடன்படிக்கையே எதனுடைய பேஸில் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்றால், ஆதாமிலிருந்து ஆரம்பித்து தாவீது வரைக்கும் தேவன் செய்து கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கையோ அந்த பேஸில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, புதிய உடன்படிக்கையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் ஏன் இவ்வளவு ஆழமாக வலியுறுத்துகிறேன் என்றால், பழைய ஏற்பாடு முழுவதையும் நான் படித்தே ஆக வேண்டும். இன்ஃபேக்ட் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உடன்படிக்கைகளை குறித்த தெளிவு உங்களுக்கு இல்லைன்னா புதிய உடன்படிக்கையை குறித்து படிக்க நம்ம என்ன செய்ய முடியாது, தெளிவாய் அறிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். இப்படி கூட சொல்லலாம், அதாவது தேவன் நோவாவோடு, ஆபிரகாமோடு, மோசேயோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு, தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளில் புதிய உடன்படிக்கையில், மறுபடியும் சொல்ல, புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவின் மூலமாக அவர் செய்ய போகிற விவரங்களை தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், நோவாவோடு, ஆபிரகாமோடு, மோசேனோடு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களோடு, தாவீதோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில் எதை உள்ள வச்சிருக்கிறார்னா, எந்த சத்தியங்கள் உள்ள வச்சிருக்கிறார்னா, கிறிஸ்துவின் மூலமாக அவர் செய்ய போகிற புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இது அழகா ஜெரமியா சம்மரைஸ் பண்ணுவார் பாருங்க. எரேமியா 32 அதிகாரம் 40 வசனம். ஒரே வசனத்தில் எரேமியா என்ன செய்கிறார், அதை கூட்டாக சம்மரைஸ் பண்ணி சொல்வார். வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. எரேமியா 32:40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு கூட பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஸோ இது புதிய உடன்படிக்கை மாத்திரம் கிடையாது. எரேமியா எல்லா உடன்படிக்கையினுடைய சம்மரையா அதை சொல்றாரு. மோசேவோடும் சரி, நோவாவோடும் சரி, ஆபிரகாமோடு கூட, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நான் செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கையும் எப்படிப்பட்ட உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையினுடைய கருத்து என்னன்னா, எனக்கு பயப்படுகிற பயத்தை என்ன செய்யணும், அவங்க இருதயத்தில் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை அவர்கள் என்ன செய்யணும், அறியணும். இப்போன்னு சொல்கிறேன், புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து விட்டார் என்பதற்காக நாம் தேவனை முழுமையாக அறிந்து விட்டோமா என்று சொன்னால் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் நாம அறிய வேண்டி இருக்கும். என்னைக்கு ஏசப்பா திரும்பவும் கூடார பண்டிகைக்கு இந்த பூமியில் வந்து நம்மோடு கூட அவர் இருந்து இந்த உலகை ஆளுகை செய்ய போகிறாரோ, அன்றைக்கு தான் முழுமையாக தேவன் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். இயேசுவை முழுமையாக என்ன செய்ய முடியும், அறிய முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஏன் எல்லா உடன்படிக்கைகளையும் நாம் படிக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லா உடன்படிக்கையினுடைய மைய கருவை என்னன்னா, நீங்கள் அவரை அப்பான்னு என்ன செய்யணும், கூப்பிடணும், அவரை அறியணும், உங்களுக்கு புது ஹார்ட்டை கொடுக்கணும். அந்த ஹார்ட் எப்படிப்பட்ட ஹார்ட்டாக இருக்கணும், உலகத்தை தேடி ஓடுற ஹார்ட்டாக இல்லாமல், பணத்தை தேடி ஓடுற இருதயமாக இல்லாமல், அவரை மட்டுமே தேடி ஓடுற இருதயமாக இருக்கணும். அதுதான் அவரோட ஆசை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். எப்படியோ தேடி கண்டுபிடிப்பா அப்படின்னு ஆண்டவர் விடலை. உனக்கு நான் வேணும்னா எங்கேயாவது போய் என்ன செய், தேடு அப்படின்னு செய்யலை, நம்மளை விடலை. நம்ம அப்பா நமக்காக இறங்கி வந்து, நாம் உடன்படிக்கையினுடைய வீக்கர் பார்ட்னராக இருந்தாலும் அவர் என்ன செய்தார், நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். சரி, இப்போ இன்றைக்கி முக்கியமான இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ரைட். உடன்படிக்கை என்று வந்தாலே டேர்ம்ஸ் இருக்கும், விதிமுறைகள் இருக்கும். ஓகேவா? இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதுவரைக்கும் உடன்படிக்கையை குறித்த மேலோட்டமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டேர்ம்ஸ் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை. ஸோ வாட் எவர் த கவனன்ட் இட் மைட் பி. ஆதாமோடு கூட ஏதேனுக்கு வெளியில் செய்யப்பட்ட உடன்படிக்கையிலிருந்து ஆரம்பித்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட செய்து கொண்ட புதிய உடன்படிக்கை வரைக்கும் இதுதான் டேர்ம்ஸ். டேர்ம்ஸ் என்னது? விதிமுறைகள். ஹல்லேலூயா. ஒரு 4 டேர்ம்ஸை நான் உங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கவனமாய் கவனிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உடன்படிக்கையில் குறிப்பாய் தேவன் மனிதனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில் முக்கியமான விதிமுறை என்னன்னா ஃப்ரீடம். விடுதலை. ஹல்லேலூயா, விடுதலை. நான் நேற்றைக்கே சொன்னேன், உடன்படிக்கை என்று வரும்பொழுது அந்த டேர்ம்ஸை நிர்ணயிக்கிறது ஸ்ட்ராங்கர் பார்ட்னர். உங்களுக்கு எனக்கும் உடன்படிக்கையில் நிர்ணயிக்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. எந்த நெகோசியேஷன் அவரோடு கூட பண்ண முடியாது. அவர் என்ன டேர்ம்ஸை வைக்கிறாரோ அவருக்கு கீழ்ப்படின்னு, அவ்வளோதான் நம்ம. ஹல்லேலூயா. நம்முடைய பார்ட்னர், நம்முடைய ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினால், அவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனால, அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால, உடன்படிக்கையினுடைய முதல் டேர்மே என்ன அப்படின்னா விடுதலை. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆமென். எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. freedom from enslavement of sin. hallelujah. amen. விடுதலை. இதுதான் ஆண்டவருடைய உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். hallelujah. இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் உடன்படிக்கை செய்த பொழுது முதலில் அவர்களுக்கு செய்தது விடுதலை. ஆபிரகாமோடு கூட தேவன் ஆமென் உடன்படிக்கை செய்த பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தது என்னது? விடுதலை. பாபிலோன்ல இருந்து அவனை விடுதலை ஆக்கினார். தேவன் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது முதலில் நமக்கு கொடுத்தது என்னது? பாவத்திலிருந்து விடுதலை. ஆமென். freedom from sin. hallelujah. பல நேரங்களில் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை வைத்து சிலர் பேசும் பொழுது விடுதலை அல்லது ஃப்ரீடம் அல்லது லிபர்ட்டி என்கிற வார்த்தைகளை படிக்கும் பொழுது, இது பின்னாடி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். படிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாம் கிறிஸ்துவுக்குள் சுயாதீனர்களாக இருக்கிறோம், விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். we are now under the law of liberty. விடுதலைய சுயாதீன பிரமாணத்திற்குள்ள இருக்கிறோம். ஆகவே I am free to do what I wish. நான் செய்ய விரும்புகிறதை நான் செய்வதற்கு நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று தவறாக பிரசங்கிக்கிறார்கள். நோ. உடன்படிக்கையில் தேவன் நமக்கு கொடுக்கிற விடுதலை என்பது ஆமென், you are free to walk in the will of God. தேவனுடைய சித்தத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நீங்கள் விடுதலையாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ஆமென். எந்த விதமான வெளிப்புற இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், உலகத்தினுடைய அழுத்தங்கள் இல்லாமல், உலகத்தினுடைய ஆமென் அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், முழுமையாய் என்னை ரட்சித்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிய அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நான் அவருடைய வார்த்தையின்படி நடக்க நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கும் பொழுது அவன் எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருப்பான். எனக்கு முன்பாக அவன் நடந்து உத்தமனாய் இருப்பான். You are free to do according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு டேர்ம் என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனோடு கூட நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை அல்லது தேவன் நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில், நோவாவாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், whoever it might be, ஆண்டவர் சொல்கிறது, எப்பா நான் உனக்கு முன்னாடி இடம் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு முன்னாடி என்னுடைய வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு முன்னாடி என்னுடைய தரிசனத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு புது இருதயத்தை கொடுத்துருக்கிறேன், நீ ஃப்ரீயாக என்னுடைய வார்த்தையின்படி நீ என்ன செய்யலாம்? நடக்கலாம். இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற விடுதலை. ஹல்லேலூயா. இல்லையா? ஆமென். ஸ்தோத்திரம். நீ எங்கே சுற்றினாலும் என் கண்ணு முன்னாடியே இருப்பா. இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு டூருக்கு எங்கேயாவது நம்ம போகிறோம் அப்படின்னா, நீ போ அங்கெல்லாம் போய் விளையாண்டுட்டு வா, ஆனால் என் டேடி கண்ணு முன்னாடி நீ என்ன செய்யணும்? இருக்கணும்னு சொல்கிறோமே, அது மாதிரி அப்பாவும் என் கண்ணு முன்னாடியே நீ என்ன செய்யணும்? இருக்கணும். ஆடியோ எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? ஆடியோ எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு ஆடியோ கிளியராக வரலன்றாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பட் ரைட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
கவனிங்க, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். இதுதான் உண்மையான விடுதலையே. அவருக்கு பிரியமானவர்களாய் நடப்பதற்கு தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரே, இதுதான் விடுதலை. அவருடைய ஊழியத்தை செய்ய நமக்கு அவன் நம்மளை அழைத்தாரே, இதுதான் விடுதலை. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் நடப்பதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறாரே, இதுதான் விடுதலை. ஆமென். அவர் விரும்புகிறதெல்லாவற்றை நான் செய்வதற்கு எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரே, இதுதான் விடுதலை. விடுதலை என்பது நான் விரும்புகிறதை செய்வதற்கு ஆமென் என்னை விட்டு விடுவது விடுதலை அல்ல. நம்ம நிறைய நேரங்களில் லிபர்ட்டியையும் பிப்ளிக்கல் ஆமென் ஃப்ரீடத்தை நம்ம தவறா புரிஞ்சிருக்கிறோம். உலக பார்வையில் விடுதலை என்பது நம்மளை அவுத்து விடுறது. நீ விரும்புறதை செஞ்சுட்டு போப்பான்னு அவுத்து விடுறது. தேவனுடைய பார்வையில் விடுதலை என்பது ஹல்லேலூயா அவருடைய பாதுகாப்புக்குள்ள நாம வாழ்வது. ஹல்லேலூயா. அவருடைய கண் பார்வையில் அவருடைய விருப்பத்தின்படி செய்வது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு இந்த மாணவர்களில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து ஒன்றாக இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கிறோமே. நம்மோடு கூட ஆண்டவரும் உட்கார்ந்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த மகத்துவமான வசனங்களை தியானிக்கிறோமே, இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறதே, இதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய விடுதலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பட் அட் த சேம் டைம் கவனன்ட்டினுடைய டேர்ம்ஸ் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுத்திருக்கிறார். நீங்க சில முடிவுகளை எடுப்பதற்கான சாய்ஸை உங்க கையில் கொடுத்திருக்கிறார். அதாவது தேவன் நம்மளை ப்ரோக்ராம் பண்ணலை. ப்ரோக்ராம்னா தெரியுமா? ஒரு சிப்பில் ப்ரோக்ராம் பண்ணி ஆண்டவர் நம்முடைய பிரெயினில் சொருகி வச்சுட்டார்னா அவர் விரும்புறதெல்லாம் ஒரு பட்டனை தட்டினா நம்ம செய்வோம். அப்படி நம்ம செய்யலை. It didn't program us like a computer. Freedom of choice கொடுத்திருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையில் ஆமென் புது இருதயத்தை கொடுத்தார். அவர் விரும்புகிறபடி செய்வதற்கு உங்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். பட் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்து வேண்டான்னு சொன்னாலும் அவர் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? If you choose to go away from the covenant of God, it's up to you. அவரை விட்டு நீங்கள் தூரம் போகணும், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா என்ன செய்யலாம்? தாராளமாக போகலாம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆனால் அதே நேரத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராகமம் 26 எழுதித்துக் கொள்ளுங்கள், நமக்கு நேரம் பறந்துடுது. லேவியராகமம் 26 அதிகாரத்தையும் உபாகமம் 28 30 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார். ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீர்காயுசு, சாபத்தை சூஸ் பண்ணோம்னா we will choose the hell. நரகத்தை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, ஆண்டவர் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டு எதுக்கு இப்படி ரெண்டையும் நம்ம கண்ணு முன்னாடி வைக்கிறாரு? எதுக்கு ஃப்ரீடமை கொடுக்குறாரு? பேசாமல் நம்மளை அப்படியே ப்ரோக்ராம் பண்ணி அவர் விருப்பப்படியே நம்மளை அப்படியே நடத்தலாம் இல்லையா? இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அதாவது பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்து என்னோடு கூட உடன்படிக்கை செய்து ஆமென் அந்த தேவன் திரும்ப எனக்கு ஏன் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுக்கணும்? ஹல்லேலூயா. நான் தான் ஏற்கனவே வீக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியுமே இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பேசாமல் என்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டார்னா அப்படியே நான் நடக்கலாமே. ஏன் ஆண்டவர் திரும்ப ஃப்ரீடமை கொடுக்குறாருன்னா அதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்று வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சாய்ஸை கொடுக்குறார். ஹல்லேலூயா. என்னன்னா சில நேரங்களில் God wants you to learn by your own experience. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே என்ன செய்யணும்? சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? உடன்படிக்கைக்குள்ள ஃப்ரீடமை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய எபிலிட்டி நம்முடைய பலன் குன்றினதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவரோடு கூட நம்மளை சேர்த்துட்டார், உடன்படிக்கை பண்ணிட்டார். அந்த உடன்படிக்கையினுடைய ஒரு டேர்ம் என்ன? ஃப்ரீடம். என்ன ஃப்ரீடம்? அவருடைய சித்தத்தின்படி நடக்கணும். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? நீங்கள் விரும்புகிறத என்ன செய்யலாம். ஆனால் அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டதாக இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். பட் சம்டைம்ஸ் அவர் விரும்புகிறது நம்ம செய்கிறதுல நமக்கு நல்லாவே தெரியுது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்கிறேன். நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதே ஒரு நன்மைக்காகன்னு சொல்கிறேன். அதாவது நாம் ஒரு தவறை செய்கிறதுனால அதனுடைய விளைவு என்னன்றது நமக்கு தெரியாது. Do we know the consequences of our sin? Of course, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால்
நான் இந்த தவறை செய்கிறேனே, இந்த பாவத்தை செய்கிறேனே, கடவுளுக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்கிறேனே, இதனுடைய விளைவு, இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்க போகுது, என்னுடைய ராங் சாய்ஸஸ் இப்படி கூட எடுத்துக்கலாம், என்னுடைய தவறான முடிவுகள் என்ன விளைவுகளை என் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆகவே ஆமென், உங்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும், ஆமென், ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கும் பொழுது தேவனை சார்ந்து அல்லது அவருடைய கைடன்ஸில் அவரை நம்பி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பணும், அவரை நம்பணும். நம்ம ஃப்ரீடத்தை கொடுத்துட்டு, விடுதலையை கொடுத்துட்டு, கர்த்தர் அம்மா என்ன செய்கிறார், நம்மளை பார்க்கிறார். என் பிள்ளை விடுதலையாக கொடுத்துட்டு நான் என்னோடு கூட இணைஞ்சிருக்கிறான், என்னை அப்பான்னு கூப்பிட்றான், நான் அவனுடைய பிள்ளை. we are in covenant, I have given freedom. என்ன ஃப்ரீடம்? உன் வாழ்க்கையினுடைய முடிவுகளை நீ என்ன செய், எடு. ஆனால் எனக்கு தெரியும் உன்னால் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால் எப்பெல்லாம் நீ முடிவு எடுக்கணும்னு நினைக்கிற அப்போல்லாம் யார்கிட்ட ஓடிடணும், என்கிட்ட நீ வந்து, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நல்லா அப்பா இல்லை எனக்கு உதவி செய்யுங்க, திரும்ப திரும்ப அவர்கிட்ட வரணும். இதுதான் உடன்படிக்கையினுடைய முக்கியமான டேர்மே. ஹல்லேலூயா. நோவாவாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், தப்பு செஞ்சாங்களா? உடன்படிக்கைக்கு பின்பதாக தப்பு செஞ்சாங்களா? கண்டிப்பாக செஞ்சாங்க. ஹல்லேலூயா, கண்டிப்பாக செஞ்சாங்க. பஞ்சம் வந்த பொழுது ஆபிரகாம் என்ன செஞ்சார், எகிப்துக்கு போனார். நீ போயிட்டு வா, சரி நீ எங்கே தான் வந்தாகணும், என்கிட்ட தான் வந்தாகணும். தாவீது தவறு செய்தாரா? நிச்சயமாய் செய்தார். ஆனாலும் தாவீதோடு கூட நித்திய உடன்படிக்கை என்ன செஞ்சார், உறுதிப்படுத்தினார். என்னன்னா உடன்படிக்கையில் ஃப்ரீடம் இருக்குது. ஃப்ரீடத்தை நம்ம தவறாக எடுத்துக்கக்கூடாது, தவறு செய்வதற்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஃப்ரீடம் எதற்காக தெரியுமா? திரும்ப அவர்கிட்ட என்ன செய்யணும், ஓடி வந்து, எங்களுக்கு வாழ தெரியலப்பா, we are the weaker partner of the covenant, எங்களுக்கு வாழ தெரியல, எங்களுக்கு முடிவெடுக்க தெரியல, எங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியல, நீங்கள் தான் என்ன செய்யணும், எங்களுக்கு உதவி செய்யணும். திரும்ப திரும்ப அப்பாட்ட ஓடி வந்து அப்பான்னு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணுன்றதுக்காக கவனன்ட்டினுடைய முக்கியமான ஒரு டேர்ம் என்ன தெரியுமா, ஃப்ரீடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார், லிபர்ட்டியை கற்றுக் கொடுத்துருக்கிறார். பட் இன்னைக்கு புதிய உடன்படிக்கையை குறித்து பேசக்கூடிய சிலர் தவறாக பேசுவார்கள். லா ஆஃப் லிபர்ட்டி என்பது நான் விரும்புகிறதை செய்வது. நோ 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 நோ. லிபர்ட்டி எதற்காக, அவர் விரும்புகிறதை செய்து. இதை பற்றி நம்ம பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக என்ன செய்வோம், பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உடன்படிக்கை எந்த உடன்படிக்கையாக இருக்கட்டும், every covenant is full of God's promises, it's full of divine help, தெய்வீக உதவி. ஆமென், ஸ்தோத்திரம். அப்பாட்ட திரும்ப ஓடி வரும் பொழுதெல்லாம் ஆமென், ஆண்டவர் நமக்காக மனம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், அது நோவாவினுடைய உடன்படிக்கையினாலும் சரி, ஆபிரகாமின் உடன்படிக்கையினாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையினாலும் சரி, தாவீதோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையினாலும் சரி, புதிய உடன்படிக்கையிலும் சரி, நீ தவறு செய்யும்போது திரும்ப ஆண்டவர்கிட்ட ஓடிவா, உங்களை மன்னிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன ஒரு அழகான டேர்ம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா, நம்ம ஆண்டவர் தகப்பன், அவர் தாயின் மார்பை போன்றவர், அவர் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. He gives freedom, but at the same time he sits and waits for you to come back to him. இரண்டாவது விதிமுறைகளில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனிங்க. மீட்பு, ரிடம்ஷன். இது எல்லா உடன்படிக்கைக்கு பொருந்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா உடன்படிக்கைக்கு பொருந்தும். நான் பேசி கொண்டிருக்கிறத கவனமாக கவனிக்கணும். இன்னும் நான் புதிய உடன்படிக்கைக்கு போகவே இல்லை. எல்லா உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸ் இதுதான்றதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா பல நேரங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் புதிய உடன்படிக்கையில் மாத்திரம்தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம். நோ, இட் இஸ் இன் எவ்ரி கவனன்ட். எவ்ரி கவனன்ட், எல்லா உடன்படிக்கையில் இருக்கிறது. ரெண்டாவது என்ன, மீட்பு. மீட்பு அதாவது உடன்படிக்கையினுடைய விதிமுறையை மீறும் பொழுது, என்னோடு கூட இணைந்து ஜூம்லையும் ஃபேஸ்புக்லையும் திரளான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் குடும்பமாய் தியானித்து கொண்டிருக்கிறோமே, யாராகிலும் ஒருவராகிலும் என் ஆண்டவரோடு கூட நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை இதுவரை மீறவில்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவரும் சொல்லவே முடியாது, ஒருவரும் சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் அவ்வப்போது பல நேரங்களிலே உடன்படிக்கை என்ன செஞ்சுருக்கிறோம், மீறி இருக்கிறோம். அப்படி மீறும்போது when we break the obligation of the covenant,
நம்மை திரும்பவும் அவன் தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் தான் அந்த ரிடம்ஷன் பிளான். ஹல்லேலூயா. இதுவும் அந்த டேர்ம்ஸில் இருக்குது. இல்லைன்னா நம்ம ஒரு முறை தவறு செஞ்சாலே ஆண்டவர் நம்மளை கழட்டி விட்டுருப்பார் இல்லையா? தாவீது ஒரு முறை தவறு செஞ்சிருந்தாலே தூக்கி தூர எறிஞ்சிருப்பார். அஃப்கோர்ஸ் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அநேகர் செத்து போனாங்க. ஆனாலும் பல நேரங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் இரக்கமும் தயவுள்ளவராக இருந்திருக்கிறார். இல்லாவிட்டால் ஒருத்தன் கூட கானானுக்குள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது. ஆபிரகாம் தவறு செய்யவில்லையா? ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஆகார சாராள் கொடுத்த பொழுது ஏற்றுக்கொண்டானே, ஆபிரகாமும் தவறு செய்தார். There is always a redemptive plan to take us back. உடன்படிக்கையினுடைய விதிமுறைகளை மீறும் பொழுது திரும்பவும் தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு தேவன் ஒரு திட்டத்தை எப்பவுமே உடன்படிக்கையில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக நான் பாவம் செஞ்சுட்டு அந்த டேர்ம்ஸ் படி உள்ளே வந்துக்கலாம்ன்றது அல்ல. அது புதிய உடன்படிக்கை வரும்போது அங்கே நம்ம வருவோம். ஆமென். ஏன்னா பேசுகிறத முழுசாக பேசணும். ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு செஷனும் நீங்கள் கேட்கணுன்றதை நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். மூன்றாவது ஸோ உடன்படிக்கை என்று வரும்பொழுது ஃப்ரீடம் இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அப்படி நீங்கள் எடுக்கிற சாய்ஸில் தவறு செய்யும் பொழுது உங்களை ரிடீம் பண்ணுவதற்கு, மீட்பதற்கான திட்டம். மூன்றாவது சாக்ரிஃபைஸ். அப்படி தேவன் உங்களை மீட்பதற்கு வைத்திருக்கிற ஒரே வழி பலி தான். ஒரே வழி பலி. ஒன்லி பை சாக்ரிஃபைஸ் அண்ட் பை ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பின் மூலமாக மாத்திரமே நீங்கள் உடன்படிக்கைக்கு உள்ள வர வேண்டும் என்கிறதையும் கர்த்தர் எல்லா உடன்படிக்கையிலும் வச்சிருக்கார். புதிய உடன்படிக்கையில் மாத்திரம் இல்லை. ஆதாம் முதற்கொண்டு தாவீது வரைக்கும் உள்ள அத்தனை உடன்படிக்கையிலையும் டேர்ம்ஸ் என்னன்னா, ஒரு மனிதன் பாவம் செய்தால் நிச்சயமா அவனை திரும்ப நான் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அதற்கான ரிடெம்ப்டிவ் பிளானை நான் வச்சிருக்கிறேன். ஓகே. ஆனால் அந்த ரிடெம்ப்டிவ் பிளான் என்ன தெரியுமா? சாக்ரிஃபைஸ் மட்டுமே, பலி மட்டுமே. பலியினால மாத்திரம்தான் என்னை விட்டு பிரிந்து போன மனிதன் என்னிடத்தில் திரும்ப என்ன செய்ய முடியும், வர முடியும். இது டேர்ம்ஸ். மூணாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். வேற வழியே கிடையாது. ஒன்லி த்ரூ சாக்ரிஃபைஸ். ஆமென். மன்னிப்பு என்பது இரத்தம் சிந்ததினால மாத்திரமே மன்னிப்பு என்பது உடன்படிக்கையினுடைய முக்கியமான டேர்ம். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் புதிய உடன்படிக்கையோடு உங்களால் நல்லா ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம புதிய உடன்படிக்கைக்கு பின்பதாக பிறந்தவங்க. அதனால் நான் சொல்கிறத உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ஆனால் இதே தான் எல்லா உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். இதை ஏன் இவ்வளவு தெளிவாக ஆவியானவர் இந்த மாலையில் கற்றுக் கொடுக்கிறார் என்றால், புதிய உடன்படிக்கைக்கு நேராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மனிதனை ஆயத்தப்படுத்துவதற்கு எல்லா உடன்படிக்கைகளையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ நோவா முதற்கொண்டு பாவத்திற்கு மன்னிப்பு என்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் வேறு வழி இல்லை என்பதை டேர்ம்ஸாகவே கவர்னன்ட் என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸில் ஒன்று என்ன, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ரெண்டாவது, அப்படி அவரை விட்டு தவறி போகும் பொழுது ரிடீம் பண்ணி திரும்ப அவர்கிட்ட கொண்டு வர முடியும். மூணாவது, அந்த டேர்ம்ஸில் திரும்பி வருகிறவன் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சாக்ரிஃபைஸ் என்பதை மனிதனுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், காண்பித்து கொடுத்தார். பின்னாடி பார்ப்போம். நான்காவதாக, ஹல்லேலூயா, அப்படி மனிதன் உடன்படிக்கையை மீறி வெளியே போனவன் மீட்கப்பட்டு இரத்தத்தின் வழியாய் தேவனோடு இணைக்கப்படுகிற இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ரட்சிப்பு, சால்வேஷன், ரட்சிப்பு. ஸோ உடன்படிக்கையினுடைய த கம்ப்ளீட்னஸ், த ஹோல்னஸ் என்ன அப்படின்னா ரட்சிப்பு, 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 சால்வேஷன்.
ஸோ சால்வேஷன் என்று வரும்பொழுது இட் இஸ் ப்ரோக்ரெசிவ் அண்ட் இட் இஸ் இட்டர்னல். அதாவது நடந்து கொண்டிருக்கிற காரியம், நடந்த காரியம், நடந்து கொண்டிருக்கிற காரியம், நடக்க போகிற காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக உடன்படிக்கையின் மூலமாக தேவன் செய்ய நினைத்தது என்ன? அந்த முழுமைக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு, சால்வேஷன் என்று சொல்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோவாவோடும் ஆபிரகாமோடும் மோசேயோடும் தாவீதோடும் தேவன் செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸ் இதுதான். எல்லா உடன்படிக்கையின் வழியாக மனுஷனுக்கு சொல்ல நினைத்தது என்ன தெரியுமா? நானே உங்களுடைய தேவன், நானே உங்களுடைய தகப்பன். என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களா? டேர்ம்ஸில் இருக்க, திரும்ப வரலான்னு. ஹல்லேலூயா. அந்த டேர்ம்ஸை கொடுத்தவரே யார் தான்? அவர் தான். திரும்ப வரலாம். எப்படி வரலாம் தெரியுமா? உங்களுக்கான ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. ஆகவே நீ மன்னிப்பு கேட்டேன்னா திரும்ப வந்துடலாம். ஒரு ரட்சிப்பு நீ இழக்க மாட்டேன். ஸோ உடன்படிக்கை என்பது ஆமென், அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்குது. இதை கர்த்தர் எல்லா உடன்படிக்கையிலையும் மைய கருத்தாக, டேர்ம்ஸாக எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த மாலைவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரிய, என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, ஆவியானவர் இந்த மாலைவேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த உடன்படிக்கை குறித்து இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிற உங்கள் கையில் அந்த டேர்ம்ஸ் இருக்குது. இந்த டேர்ம்ஸ் இருக்கு. இந்த பைபிள் முழுவதும் இட்ஸ் a book of covenant என்று நேற்றுக்கு நான் சொன்னேன். இன்றைக்கி அதனுடைய டேர்ம்ஸை மட்டும் சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு அதனுடைய ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய டேர்ம்ஸ் படி ஒருவேளை நீ தேவனை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் நீ இருப்பாய் என்றால் திரும்ப வருவதற்கான வாய்ப்பை கர்த்தர் இதில் கொடுத்திருக்கிறார். திரும்ப வருவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இன்னைக்கு குற்றப்படுத்தலை. அஃப்கோர்ஸ் sin is sin. ஆமென். பாவ மன்னிப்பு என்று வரும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு காரியத்தை சொல்ல விடுறேன். நாம் செய்த பாவத்தை கண்டும் காணாதவர் போல் அவர் விடுவதில்லை. பாவத்தை மன்னிக்கிறார் என்றால் நாம் செய்த பாவத்தை காணாதவர் போல விடவில்லை. யூ ஹாவ் டு அக்னாலேஜ் தட் யூ ஹவ் சின்ட். நீங்கள் பாவம் செய்தீர்கள், பாவம் தான், இது தேவனுக்கு விரோதமானதான் என்பதை நீங்கள் உணர்ந்து தேவனுக்கு அறிக்கை செய்யும் பொழுது உன்னோடு கூட சிலுவையில் செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸின் படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸில் ஆமென் விதிமுறையில் எழுதப்பட்டிருக்கிறதுனால தன் பாவங்களை அறிக்கை செய்தால் பாவத்தை மன்னிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பது ஆமென் இந்த உடன்படிக்கையினுடைய விதிமுறையில் எழுதப்பட்டிருக்கிறபடினால நீ அப்பாட்ட திரும்ப ஓடி வந்து, ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையை நான் மறந்து போனேன், உம்மை விட்டு தூரம் போனேன், எனக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுத்திருந்தீங்க. ஆனா எதற்காக ஃப்ரீடத்தை கொடுத்தீங்க? உம்முடைய வசனத்தின்படி நடக்க எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்க. ஆனால் நானோ என் சொந்த இஷ்டத்தின்படி நடந்து உம்மை விட்டு தூரமா போன ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு என்னை திரும்ப நீர் உம்மோடு கூட இணைப்பதற்கு, என் ரட்சிப்பை அவன் திரும்ப ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தருவதற்கான வழிமுறைகளை இந்த உடன்படிக்கையில் வைத்திருக்கிறதுனால அப்பான்னு நான் திரும்ப உங்ககிட்ட ஓடி வரப்பான்னு ஓடி வாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். என் ஆண்டவர் நல்லவர், எழுதி வச்சிட்டாரு. பாவம் தான். ஹல்லேலூயா. ஆனால் உன் பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். It is only through sacrifice of his only son Jesus Christ. அது பலியால மாத்திரமே ஆமென் உன் பாவத்தை மன்னிக்க முடியும், உன் பாவம் மன்னிக்கப்பட முடியும். அதற்காகவே இயேசுவை உனக்கு பலியாக கொடுத்தார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திரும்ப ஓடிவாங்க, அப்பா என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. உங்களை ஏற்றுக்கொண்டு திரும்ப ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு கர்த்தருடைய உடன்படிக்கையில் டேர்ம்ஸ் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் காட்ஸ் வேர்ட். இது தேவனுடைய வார்த்தை, உடன்படிக்கையின் வார்த்தை, உடன்படிக்கையினுடைய விதிமுறை. திரும்ப வந்தா கட்டி அணைத்து தழுவி முத்தமிடுகிற கடவுள் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உடன்படிக்கையில் இப்படி ஒரு டேர்ம்ஸ், ஒரு விதிமுறை வச்சிருக்கீங்களே, உமக்கு நன்றியப்பான்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை திரும்ப நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீரே, என்னை நீர் வெறுத்து விடவில்லை, என்னை நீர் விலக்கி விடவில்லை, என்னை நீர் தூர தள்ளி விடலை. ஒருவேளை என்னை வெறுத்திருப்பீர் என்றால், என்னை தூர தள்ளி இருப்பீர் என்றால், என்றைக்கோ நான் பாவத்தில் அமிழ்ந்து செத்து நாசமா போயிருப்பேன், மண்ணா போயிருப்பேன். ஆமென். உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை நீங்க எழுதி வைத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எங்களை நீங்க ஆண்டவரே திரும்ப ஏற்றுக்கொள்வதற்கான வழியை உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாய் உண்டு பண்ணினீரே, உமக்கு நன்றி. என்னோடு கூட இந்த மாலை வேளையில தூரமா விட்டு தூரமா போயிருந்து திரும்ப ஆண்டவர்கிட்ட நான் எப்படி வருவேன்? அந்த உடன்படி உறவுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? வழி இருக்கா? அவன் திரும்ப முன்பு இருந்த அந்த அன்பு எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்குமா? அந்த தூரத்திலிருந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளோடு கூட நீங்க பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. Once again I want to thank you for the terms of the covenant in the Bible that gives us an opportunity to come back to you. ஆண்டவரே, திரும்ப உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வருவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்குதே, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். நாங்கள் திரும்ப ஓடி வர்றோம்ப்பா, நாங்கள் திரும்ப ஓடி வந்து அப்பான்னு நாங்கள் கூப்பிடுறோம். இன்னைக்கு புது இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. உம்மை அறிகிற இருதயம், நீர் மட்டும்தான் எங்களுடைய தேவன் என்று அறிகிற ஒரு இருதயம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். எங்களோடு பேசினதற்காக நன்றி. மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.